இப்போ ஏதாவது நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, என் வீட்டுக்காரங்க கிட்ட வந்து, "எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுங்களேன்" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனா, இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிக் வந்து இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்டுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். அன்னைக்கு வந்து ஒரு அயர்னிங் போர்டு வந்து ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருந்தது. நான் வந்து ஒத்தையில அத வந்து எடுத்துட்டு இருந்தேன். கஷ்டமா இருந்துச்சு. அது கொஞ்சம் வெயிட்டா இருந்தது. அதுவும் போக லாங்கா இருக்குன்றதுனால கஷ்டமா இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நவீன வந்து சத்தம் போட்டேன். என்னன்னா, "நவீன் இந்த மாரி அம்மா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கேன்ல, நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, பின்னால யாராவது பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்த பாரு" அப்படின்னு, "அம்மாவ திட்ட வச்சுறாதப்பா" அப்படின்னு சொன்ன உடனே, கடகடன்னு அவனுக்கு முன்னால இவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ட்ரிக் நல்லா இருக்குல்ல? அதாவது டைரக்ட்டா கூப்பிட்டா வரமாட்டாங்க. அவன நம்ம ஜாலியா சொல்ற மாரி சொல்லிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மள தான் சொல்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிருவாங்க. ஸோ இந்த அயர்னிங் போர்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டா ஒரு மாரி ஆடுற மாரி தான் இருக்கு. இந்த பேலன்ஸ் இல்லாத மாரி தான் இருக்கு. பட் நான் அத வந்து சேஞ்ச் போடல. அதையே வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது குனிஞ்சு கிடந்து அயர்ன் பண்ற மாதிரி இருக்குன்றதுனால அத ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த புளியோதரை பொடி வந்து ரொம்ப நாள் அரைக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அவளுக்கு ஹாஸ்டலுக்கு குடுத்து விடுறதுக்காக ஆர்த்திக்கு அரைச்சேன். அது வந்து புளிய வந்து எப்படி அது ட்ரை ஆகும்? எப்படி அரைப்படும்? அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா வந்து சூப்பரா ட்ரையா இருந்தது. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. அன்னைக்கு பருப்பு பொடி, புளியோதரை பொடி, மிளகா பொடி எல்லாமே அரைச்சு வச்சாச்சு.